மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் இன்றைய தினம் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நினைவிடத்தில் சென்று மலர் தூவி மரியாதையானது செலுத்தப்பட்டது. குறிப்பாக நடைபெற இருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதிமொழியானது எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம், அதாவது மெரினா கடற்கரையில் அதிமுக தரப்பில் அனைவரும் கருப்பு ஆடைகளை அணிந்தவாறு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் நினைவிடத்திலும், அதே போல எம்ஜிஆர், அண்ணா அவர்கள் நினைவிடத்திலும் இன்றைய தினம் மலர் தூவி மரியாதையான செலுத்தப்பட்ட பின்பு இன்றைய தினம் கட்சி பொதுச் செயலாளரும் அதாவது எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது உறுதிமொழியானது எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.